அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி, அதோடைய பலன்கள் என்ன, நல்ல விஷயம் என்ன. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ரொடியூசிங் த சேம் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அட் லோயர் காஸ்ட் அண்ட் வித்வுட் டிரான்சாக்ஷன் காஸ்ட். ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கம்பெனி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுது, ஒரு சின்ன கம்பெனி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுது. இப்ப நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னா, ஏதோ ஒரு தங்கத்தை வச்சு ஒரு ஜுவல்லரி செய்யறாங்க, ஒரு செயின் செய்யறாங்கன்னு வச்சுப்போம். அந்த செயினை வந்து பெரிய கம்பெனி செய்யறாங்க, சின்னதா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு கம்பெனில சின்னதா செய்யறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப இந்த ரெண்டு கம்பெனியும் நம்ம கம்பேர் பண்ண போறோம், பெரிய கம்பெனி சின்ன கம்பெனி. பெரிய கம்பெனில நம்மளுக்கு அந்த பொருளோடைய குவாலிட்டினா அதோடைய தரம் வந்து ஒரே மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும், அதை கம்மியான விலைக்கும் கொடுப்பாங்க. நீங்க பெரிய கடையில போய் தங்கம் வாங்கினீங்கன்னா விலை குறைச்சு கொடுப்பாங்க, ஆனா அதுவே சின்ன கடையில போய் வாங்கணும்னா விலை அதிகமா இருக்கும். அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் வித்தவுட் டிரான்சாக்ஷன் காஸ்ட், அதுல உள்ள செலவெல்லாம் குறைச்சிருப்பாங்க. பெரிய கம்பெனில செய்யற அந்த செயினோட விலையை வந்து குறைச்சிருப்பாங்க. அதே போல டிரான்சாக்ஷன் காஸ்ட், அதை விற்கிற விலையெல்லாம் வந்து குறைவு இருக்கும். ஆனா சின்ன கம்பெனில போய் நீங்க அந்த சின்ன ஜுவல்லரி ஷாப்ல போய் நீங்க அந்த செயினை வாங்கினீங்கன்னா அதோட காசு வந்து அதிகமா இருக்கும், குவாலிட்டி குறைவா இருக்கும். அதுதான் இங்க மீனிங். ஜென்ரலா சொல்றாங்க, சின்ன கம்பெனில குவாலிட்டி நல்லா இருக்கும் வாய்ப்பு இருக்கு, ஆனா இது ஜென்ரலா சொல்ற பாயிண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், எம்என்சி ரெடியூஸ் பிரைசஸ். எம்என்சி வந்து அந்த பொருளுடைய விலையெல்லாம் குறைச்சு விற்க முடியும். இதன் மூலமா என்னன்னா, இப்ப பொருளுடைய விலையை குறைச்சு விற்கிறாங்கன்னா நிறைய பேர் அந்த பொருளை போய் வாங்குவாங்களா. அண்ட் இன்க்ரீஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸ்னா பொருள் வாங்குறவங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய வாங்கும் திறன், பர்ச்சேசிங் பவர் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பர்ச்சேசிங் பவர்னா, பர்ச்சேசிங்னா வாங்குறது, அதோடைய திறன், அதோடைய பவர் வந்து கன்சியூமருடைய வாங்கும் திறன் வந்து அதிகமாகும் உலகம் முழுக்கவும். ஏன்னா எம்என்சின்றவங்க வந்து உலகம் முழுக்க இருக்கிறவங்க, பெரிய கம்பெனி பெரிய நிறுவனம். ஆனா சின்ன நிறுவனம் வந்து ஒரு ஊர்ல தான் இருக்கும். அப்ப அந்த ஊர்ல மட்டும்தான் அவங்களால விற்க கூட முடியும். ஆனா எம்என்சியால உலகம் முழுக்க இந்த விஷயத்த பண்ண முடியும். நெக்ஸ்ட், எம்என்சி இஸ் ஏபிள் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் டாக்ஸ் வேரியேஷன். இப்ப ஒரு கவர்மெண்ட்னு இருந்ததுன்னா, இப்ப இந்தியன் கவர்மெண்ட் இருக்குன்னா அவங்க டாக்ஸ் போடுவாங்க. இந்த பெரிய கம்பெனிக்கும் டாக்ஸ் போடுவாங்க, சின்ன கம்பெனிக்கும் டாக்ஸ் போடுவாங்க. ஆனா பெரிய கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டாக்ஸ் போடுறாங்கல்ல, டாக்ஸ் வேரியேஷன், டாக்ஸ் மாத்தும் போதெல்லாம் அந்த மாத்திர டாக்ஸ் எல்லாம் அட்வான்டேஜா எடுத்துப்பாங்க, தங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லதுக்கு ஏத்த மாதிரி மாத்திப்பாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பெரிய கம்பெனிக்கு கவர்மெண்ட் ஒரு டாக்ஸ் போட்டிருப்பாங்க, சின்ன கம்பெனிக்கு டாக்ஸ் போட்டிருப்பாங்க. பெரிய கம்பெனிக்காரங்க வந்து ஆடிட்டர் எல்லாம் வச்சு அந்த டாக்ஸ் கட்டுறதுக்காக அதை கணக்கு போடுறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆடிட்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ படிச்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க மூலயமா வச்சு அந்த டாக்ஸை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சி கட்டுவாங்க. இதே சின்ன கம்பெனில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால எதுவும் வைக்க முடியாது. கவர்மெண்ட் என்ன டாக்ஸ் சொல்றாங்களோ அதையே அப்படியே மொத்தமாவே கட்டிடுவாங்க. அதான் இந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். டேக் அட்வான்டேஜ்னா அவங்க டாக்ஸ்ல ஏற்படுற மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. பெரிய கம்பெனிலாம் தனக்கு ஏத்த மாதிரி மாத்திப்பாங்க, பணம் வந்து குறைவா கட்டுவாங்க அப்படின்றது தான் இங்க மீனிங். ஆனா சட்டப்படி தான் கட்டுவாங்க, ஆனா குறைவா கட்டுவாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், ஸ்பர்ரிங் ஜாப் growth இன் த லோக்கல் எக்கனாமிஸ். எக்கனாமிக்ஸ்னா பொருளாதாரம், லோக்கல்னா அந்த நாடு அப்படின்னு நீங்க மீனிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வெளிநாட்டுல இருந்து ஒரு பெரிய கம்பெனி வந்து இந்தியாவில வந்து ஒரு பெரிய ஃபேக்டரி அது மாதிரிலாம் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். நம்ம நாட்டுல உள்ள, அதாவது லோக்கல் எக்கனாமி, நம்ம பொருளாதாரத்துல நிறைய ஜாப், வேலை வாய்ப்பு வந்து உருவாகும். ஸ்பர்னா அதிகமாகும் அர்த்தம், ஸ்பர்ரிங்னா இன்க்ரீஸ் ஆகும். ஜாப் growth, ஜாப் growthனா வேலை வாய்ப்புக்கான வளர்ச்சி, அதாவது வேலை வாய்ப்பு சிம்பிளா சொல்லணும்னா நிறைய வேலைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அட்வான்டேஜ். ரொம்ப சிம்பிளா பார்த்தோம்னா நல்ல பொருளை கொடுப்பாங்க, விலை குறைவா கொடுப்பாங்க. விலை குறைவா கொடுக்கறதுனால நிறைய பேர் அந்த பொருளை வாங்குவாங்க. அவங்களால டாக்ஸ், கவர்மெண்ட் விதிக்கிற டாக்ஸை வந்து குறைச்சி கட்டுறதுக்கான வாய்ப்புலாம் அவங்க கிட்ட இருக்குது. அதுக்கான ஆள்லாம் அவங்க வச்சிருப்பாங்க வேலைக்கு. ஃபோர்த் வந்து அவங்களால நிறைய வேலையை கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே யோசிச்சோம்ல, அதை வச்சே பார்க்கலாம். ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, சின்ன கம்பெனி இருக்கு. பெரிய கம்பெனி நல்லா விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சின்ன கம்பெனி வந்து அடி வாங்கிடும். அதை தான் இங்க தேர்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எம்என்சி இன்டு எ ஹோஸ்ட் கண்ட்ரிஸ் எக்கனாமி. இன்ட்ரடக்ஷன்னா அவங்க உள்ளார வர ஆரம்பிச்ச உடனே எம்என்சி வந்து ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரி, இப்ப இந்தியாக்குள்ளார வர ஆரம்பிச்சிட்டாங்க, இந்திய பொருளாதாரத்துக்குள்ளார அந்த பெரு நிறுவனம் வந்துருச்சுன்னா, மே ஆல்சோ லீட் டு த டவுன்ஃபால் ஆஃப் ஸ்மாலர் லோக்கல் பிசினஸஸ். அதனால என்ன ஆகும்னா, சிறு பிசினஸ் பண்றவங்க, லோக்கல் பிசினஸ், அதாவது இந்தியாக்குள்ளாரே பிசினஸ் பண்ற சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க எல்லாம் டவுன்ஃபால், அவங்க எல்லாம் தங்களுடைய பிசினஸ் இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஒன்னொன்னாவே பார்க்கலாம். இப்ப அது மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த பெரிய கம்பெனி மட்டும்தான் அந்த பொருளை விற்பாங்க. அப்ப என்ன ஆகும், தே ஆர் அ வே ஃபார் த கார்பரேஷன்ஸ் டு டெவலப் எ மோனோபோலி. மோனோபோலினா அவங்களுக்கு தனி உரிமை வந்துடும். அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், தங்கம் செயின் விற்கிறாங்கன்னா
அந்த செயின் விற்கிறது வந்து அந்த கம்பெனி மட்டும் தான் விற்கும். சின்ன சின்ன கம்பெனில தான் லாஸ்ல வந்து மூடிட்டு இருப்பாங்க, டவுன்ஃபால்னா அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பெரிய கம்பெனியான அது மட்டும்தான், அந்த பெரிய கம்பெனி பெரு நிறுவனம் மட்டும்தான் அந்த செயின்லாம் விற்கிறாங்கன்னு வச்சுங்க. அவங்க வந்து தங்களுக்கு ஏத்த மாதிரி முடிவு பண்ணிப்பாங்க விலையெல்லாம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. கார்பரேஷன்ஸ்னா பெரு நிறுவனங்கள், டெவலப் மோனோபோலி. மோனோபோலினா அவங்களுக்கு மட்டும் தனியான அதிகாரம் உரிமைன்னு அர்த்தம் அந்த பொருளை விற்கிறதுக்கு. ஃபார் சர்டன் ப்ராடக்ட்ஸ், சில பொருட்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செயின்னு இருக்கும், மோதிரம் இருக்கும், அது மாதிரி நிறைய பொருள் இருக்குமா தங்கத்துல செய்யறது, அதுல செயின் மட்டும் கூட வச்சுக்கலாம். அதுதான் வந்து சர்டன் ப்ராடக்ட்ஸ். சில பொருட்களுக்கு மட்டும் மோனோபோலி, அவங்களுக்கு தனி உரிமை கிடைச்சிரும். எல்லா பொருட்களுக்கும் கிடையாது, ஆனா சில பொருட்கள் வந்து அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை மட்டும் தான் விற்பாங்க. ஏன்னா அவங்க மட்டும் தான் மார்க்கெட்ல இருக்கிறாங்க, மத்த எந்த கம்பெனியுமே கிடையாது. சின்ன சின்ன கம்பெனிலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட், தேர் ஆல்சோ டெட்ரிமெண்டல் எஃபெக்ட் ஆன் த என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்னா சுற்றுச்சூழல். டெட்ரிமெண்டல் எஃபெக்ட்னா பேரழிவை ஏற்படுத்தும், அழிவை ஏற்படுத்தும், கெட்டதை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட், 4th பாயிண்ட், எம்என்சி பிரீச் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். எத்திக்கல்னா நெறிமுறை, ஏதாவது ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னா அதை நேர்மையா ஃபாலோ பண்ணும். ஆனா பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் அதை மீறிடுவாங்க. அந்த நெறிமுறைகள்லாம் அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து மீறி செயல்படுவாங்க அப்படின்றத இங்க மீனிங். அக்யூசிங் தெம் ஆஃப் எவடிங் எத்திக்கல் லாஸ். அவங்க மேல வேற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, அக்யூசிங்னா எம்என்சி மேல வேற குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, எவேடிங் எத்திக்கல் லாஸ். எவேடிங்னா அதை ஏமாத்துவாங்க, அதை மீறுவாங்க அப்படின்னு தான் இங்கேயும் மீனிங். எத்திக்கல் லாஸ்னா அதன் சம்பந்தமான சட்டங்களையும் ஏமாத்துவாங்க. அண்ட் லீவரேஜிங் தேர் பிசினஸ் அஜெண்டா வித் கேபிட்டல். லீவரேஜிங்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி பெஸ்டா யூஸ் பண்ணிப்பாங்க. எதை வச்சுன்னா கேபிட்டல். கேபிட்டல்னா மணி, காசை வச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க பிசினஸ் உடைய பிளானுக்கு ஏத்த மாதிரி அவங்க வேலையெல்லாம் செஞ்சுப்பாங்க. அப்படி சிம்பிளா சொல்லணும்னா கரப்ஷன் அது மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய கம்பெனின்னா கவர்மெண்டே தங்க கைக்குள்ளார போட்டுப்பாங்க, காசு கொடுத்து ஆபீசர்ஸ் எல்லாம் தங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ண வைப்பாங்கன்றது தான் இந்த பாயிண்ட் சொல்ல வருது. சட்டத்தெல்லாம் மதிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் மீனிங்.